மத்தேயு 7வது அதிகாரத்தில் 13வது வசனம். மத்தேயு 7, கவனிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், விரிவம் இருக்கிறது, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், வழி எப்படி இருக்குமா? விசாலமா இருக்கிறது. இடுக்கமான வாசல் வழியா பூமியில நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வழி எப்படி இருக்காது? இடுக்கமான வழி. பூமியில நமக்கு கொடுக்கப்பட்ட வழி எப்படி இருக்குது? அதை பார்க்காத, அங்க திரும்பாத, பாரு. பிள்ளைங்க அங்கே போகும்போது குச்சி எடுத்துட்டு அங்கே போகாது. ஆடு பேச்சு அடுத்த தோட்டத்தில் போய் வெள்ளாமையில் போய் வாய் வச்சு நம்ம மேய்க்கிறவன் என்ன செய்வான்? குச்சி எடுத்து வாயிலே அடிப்பான். அடுத்த அவன் கல்லெடுத்து தெரிஞ்சு போடுவான். சில ஆடுகள் வந்து சொல்றதை மேய்ப்பன் சொல்றதை கேட்காம அடுத்த வெள்ளாமைக்குள்ள பூந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அவன் வந்தவன் என்ன பண்ணுவான்னா காலை ஒடிச்சு விட்டுருவான். அவனுக்கு இறக்கம் இருக்காது, ஏன்னா அவன் ஆடுக்குட்டி கிடையாது. பாருங்க, நம்ம வெள்ளாமைக்குள்ள இனிமேல் வருவேன் அப்படின்னு ஒட்டிப்பான் பாருங்க. அடித்த உடனே இதனால் நடக்க முடியாது. இப்போ மேய்ப்பனுக்கு தெரிஞ்சு போச்சு, இது அடுத்த இடத்துல போய் அடியை வாங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவான்? மேய்ப்பன் தூக்கிக்கிட்டு சுமந்துக்கிட்டு போவான். அந்த புண்ணு ஆறுறது வரைக்கும் அந்த மேய்ப்பன் தோல்ல தான் இருக்கணும். பிரைஸ் கார்டு. அதனால தான் அதை பார்க்காத, அங்கே போகாத, இதை செய்யாத, இப்படி போகாத. ஏன்னா இந்த பூமியில நமக்கு இருக்கிற அந்த பாதை, அந்த வழியானது எப்படிப்பட்டதுன்னா மிக இடுக்கமானது. இதை பண்ணலாமா? இதை செய்யலாமா? இதை பார்க்கலாமா? மணவாளனுடைய வருகைக்கு போகிறது தடையாயிடுமே. பரலோக ராஜ்யத்தின் வாசல் எனக்காக திறக்கப்படுமா? அது கெட்டு போய்விடக் கூடாதே. ஆகையினாலதான் நான் என்ன செய்யறேன்னு கேட்டீங்கன்னா, வேத வசனத்துக்கு உட்பட்டு வாழணும்னு தீர்மானிச்சு தேவன் என்ன சொல்றாரோ அதுபடி வாழ நான் தீர்மானிக்க என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இப்ப வேத வசனம் எனக்கு என்ன சொல்லுது? நீ இடுக்கமான வாசல் வழியா என்ன செய்ய? என்னப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்ப பார்த்தாலும் இதே தானப்பா சொல்றீங்க. பைபிள்ல நல்ல நல்ல வசனம்லாம் இல்லையா? நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் இல்லையா? அப்படின்னா அந்த எல்லா நல்ல நல்ல வசனமும் நம்ம தலையில நிறைவேறதுக்கு இப்படித்தான் நடக்கணும். அல்லேலூயா. அப்ப இடுக்கமான வாசல் வழியா என்ன செய்யுங்கள்? உட்பிரவேசியுங்கள். இந்த பூமியில தான் இடுக்கமா இருக்கும் நம்ம பாதை. பரலோகத்துல நம்மளுடைய பாதை இடுக்கமா இருக்காது.